இந்தியாவில் இணையவாசிகளால் வேடிக்கையாக தொடங்கப்பட்ட கொக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற நையாண்டி இயக்கம் பிஜேபி எனப்படும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியையே பின்னுக்கு தள்ளி இன்ஸ்டாகிராமில் 11 மில்லியனுக்கும் அதிகமான பின்தொடர்பாளர்களை பெற்று பெரும் சாதனை படைத்துள்ளது. இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அண்மையில் நீதிமன்ற விசாரணையின் போது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புபவர்களை கரப்பான் பூச்சிகள் என்று உவமைப்படுத்தி கூறியதாக தகவல் வெளியானது. இது நாட்டின் படித்த வேலையில்லாத இளைஞர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் டிஜிட்டல் வடிவமைப்பாளர் அபிஜித் திப்கே தலைமையில் தொடங்கப்பட்ட பக்கம்தான் இந்த கொக்ரோச் ஜனதா பார்ட்டி. கரப்பான் பூச்சி என்ற அடைமொழியை தங்களின் அடையாளமாக மாற்றிக்கொண்ட இளைஞர்கள் வரும் 5 நாட்களில் 11 மில்லியன் பின் தொடர்பாளர்களை குவித்து பிஜேபியின் 8.7 மில்லியன் பின் தொடர்பாளர் சாதனையை முறியடித்துள்ளனர். நையாண்டியாக தொடங்கப்பட்டாலும் இதன் பின்னணியில் நாட்டின் வேலையின்மை, தேர்வுத்தாள் கசிவு மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு எதிரான இளைஞர்களின் உண்மையான கோபமும் டிஜிட்டல் எதிர்ப்பும் மறைந்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் கருதுகின்றனர். தலைமை நீதிபதி தனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக பின்னர் விளக்கமளித்த போதிலும் இந்த இயக்கம் தற்போதைய நவீன சமூக ஊடகங்களின் அசாத்திய ஆதிக்கத்திற்கு மிகச்சிறந்த உதாரணமாக மாறியுள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள், அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.